students, warm welcome to second standard English. In previous class, we had studied about the home. That is, what are the rooms are there and what are the things in each room. In this session, we are going to learn the difference between too big and too small. அதாவது லாஸ்ட் செஷனில் நம்ம ஒரு வீட்டில் என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ரூம்ஸில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கும்னு படித்தோம். இந்த செஷனில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, ரொம்ப பெருசு ரொம்ப சின்னது இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்றதை நம்ம படிக்க போகிறோம். Let's move on to the lesson, children. Too big and too small. It is in page number 69. In this lesson, the boy named Mano, he asked some questions to his family members. They all replied some answer, which was very useful to understand the difference between too small and too big. அதாவது இந்த லெசனில் ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் மனோ. அவன் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறான். அதுக்கு அவங்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. அந்த பதிலிருந்து அவன் எது ரொம்ப பெருசு ரொம்ப சின்னதுன்றதை புரிஞ்சுக்கிறான். Now we are also learn with Mano and know the difference. Okay. First Mano went to his mother, asked her to lift him up. First Mano யார்கிட்ட போகிறான்? அவங்க அம்மா கிட்ட போகிறான். அவங்கள போய் என்ன சொல்கிறான்? தூக்க சொல்கிறான். இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா? ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க? I can't lift you up, Mano, says mom. You are too big. மனோவோட அம்மா என்ன சொல்கிறாங்க? என்னால் உன்னை தூக்க முடியாது மனோ, ஏன்னா நீ ரொம்ப பெரிய பையன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் who came? His father came. You can't walk to school alone, Mano, says dad. You are too small. நெக்ஸ்ட் யார் வராங்க? மனோவோட அப்பா என்ன சொல்கிறாங்க? நீ ஸ்கூலுக்கு தனியாக போக முடியாது, ஏன்னா நீ ரொம்ப சின்ன பையன்னு சொல்கிறார். மனோ went and jumped into cradle. cradleனா என்ன? தொட்டி. சின்ன குழந்தைங்கள வீட்டில் படுக்க வைப்பாங்க இல்லையா, அந்த தொட்டி. மனோஸ் grandfather came and you can't sleep in the cradle, Mano, says grandpa. You are too big. நெக்ஸ்ட் யார் வரா? அவனுடைய தாத்தா வராரு. என்ன சொல்கிறாரு? நீ கிராடலில் தூங்க முடியாது, ஏன்னா நீ ரொம்ப பெரிய பையன்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்? மனோ வாண்ட்ஸ் டு கேரி ஹிஸ் பேபி டு த பார்க். அட் த டைம் ஹூ கம்ஸ்? மனோ அவங்க பாப்பாவை தூக்கிட்டு பார்க்குக்கு போக ஆசைப்படுறான். அப்போ யார் வராங்க? அவனுடைய பாட்டி. You can't carry the baby to the park, Mano, says grandma. You are too small. பாட்டி என்ன சொல்கிறாங்க? மனோ நீ பாப்பாவை தூக்கிட்டு பார்க்குக்கு போக முடியாது, ஏன்னா நீ ரொம்ப சின்ன பையனை சொல்கிறாங்க. Now Mano thinks, too big, too small. How can he be too big and too small all at once? ஒரே நேரத்தில் எப்படி ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்க முடியும்னு மனோ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். Now we move on to see what he thinks. He thinks, I'm too big to wear his old pink shirt. மனோ என்ன நினைக்கிறான்? அவனுடைய பழைய பிங்க் ஷர்ட்டை போட முடியாத அளவுக்கு பெரிய பையனாயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். Then he thinks, I'm too small to make dosa. அப்புறம் என்ன நினைக்கிறான்? நான் தோசை சுட முடியாத அளவுக்கு சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் he thinks, I'm too big to climb on grandpa's back. நான் தாத்தாவினுடைய முதுகில் ஏற முடியாத அளவுக்கு பெரிய பையனா வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறான். At last he thinks, I'm too small to carry the baby. கடைசியாக என்ன நினைக்கிறான்? நான் பாப்பாவை தூக்க முடியாத அளவுக்கு சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறான். Now மனோ இப்போ என்ன பண்ணுறான்? ஆச்சரியப்படுறான். What am I the right size for? மனோ wonders.
என்னதான் சைஸ் நான் அப்படின்னு மனோ ஆச்சரியப்படுறான். Now the family members of Mano came and cleared his confusion. First, his mom smiles and says, "Why you are just big enough to go to school?" அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ ஸ்கூலுக்கு போகக்கூடிய அளவுக்கு பெரிய பையன் அப்படின்னு மனோட்ட சொல்கிறாங்க. Then his father told, "You are just small enough for me to carry you on my shoulders," says dad. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, நீ என் தோளில் ஏறிக்கக்கூடிய அளவுக்கு நீ இன்னும் சின்ன பையன்தானே அவங்க அப்பா சொல்கிறார். Next, his grandfather says, "You are just big enough to take me for my morning walks," says grandpa. தாத்தா என்ன சொல்கிறாரு, நீ மார்னிங் வாக்கிங்க்கு என்னை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு பெரிய பையன் அப்படின்னு சொல்கிறாரு. At last, his grandmother came and, "You are just small enough for me to tell stories too," says grandma. உங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்க, நீ நான் கதை சொல்கிறத கேட்குற அளவுக்கு இன்னும் சின்ன பையன்தானே சொல்கிறாங்க. ஓகே. Finally, all the family members hugged Mano and said, "You are always the perfect size for our hug." All say and give him a warm, wonderful hug. My dear children, I hope you are all now well understood the difference between too big and too small. Okay, children. Now we move on to evaluate the lesson. It is in page number 72. First one is tick the correct one. What first picture shows? Mano wants to make dosa. He is too small to make dosa or too big to make dosa? What is the answer? Too small to make dosa. You have to put tick in the first box. Next, move on to second. Second picture shows Mano wants to wear his old pink shirt. He is too small to wear his old shirt or too big to wear his old shirt? அவன் பெரிய பையனா இருந்தானா சின்ன பையனா இருந்தானா? அவன் பெரிய பையனா இருந்தான். Too big to wear his old shirt. Okay. Next, what picture shows? Mano wants to carry his baby. He is too big to carry the baby or too small to carry the baby? He is too small to carry the baby. You have to put tick in the second box. Next, we move on to second one. Who said these words? You have to choose and write. Sentence is given. You have to write who said these words. Okay. First one is, what am I the right size for? Who said? நான் என்ன சைஸ் தான் அப்படின்னு யார் கேட்குறா? மனோ தான் கேட்குறான். ஸோ ஆன்சர் இஸ் மனோ. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஐ காண்ட் லிஃப்ட் யூ அப். என்ன அர்த்தம்? உன்னை என்னையால் தூக்க முடியாது அப்படி யார் சொல்கிறா? மனோவோட மாம் சொல்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாவை கையில் வச்சுருக்கப்ப மனோ கேட்குறான் இல்லையா, என்னைய தூக்குங்கன்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க? ஐ காண்ட் லிஃப்ட் யூ அப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் மாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ், யூ காண்ட் ஸ்லீப் இன் த கிராடில். உன்னால் தொட்டியில் தூங்க முடியாதுன்னு யார் சொன்னா? மனோவோட கிராண்ட்பா சொல்கிறார். ஸோ ஆன்சர் இஸ் கிராண்ட்பா. ஓகே சில்ட்ரன், லெட்ஸ் we move on to third one. Listen, think and say. Is Mano big enough to walk to school alone? மனோ ஸ்கூலுக்கு தனியாக போகிற அளவுக்கு பெரிய பையனா? நோ. மனோ ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு தான் பெரிய பையன். ஸ்கூலுக்கு தனியாக போகிற அளவுக்கு பெரிய பையன் கிடையாது. ஸோ your answer is no. Next question is, why can't Mano make dosa? ஏன் மனோவால் தோசை செய்ய முடியல? Because he is too small to make dosa. Next one is, why can't Mano climb on grandpa's back?
ஏன் மனோ கிராண்ட்பாவோட பேக்கில் ஏற முடியல? பிகாஸ் மனோ இஸ் டூ பிக் டு climb on grandpa's back. So, too big is an answer. Fourth question is, are you big or small? If you think you are a big, write big, or if you think you are small, write small. Both answers are correct. My dear children, I hope you are all now well understood the difference between too big and too small. Next part, we are going to study supplementary story, The Fat Dog. Till then, thank you children.